அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அலர் அறிவுறுத்தல். இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது. 1141. அழற் எழ ஆர் உயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தார். ஊரில் நம் காதல் பற்றி வம்பு பேசுகின்றனர். அதனால்தான் நான் அருமையான உயிருடன் வாழ்கிறேன். இது ஊரார்க்கு தெரியாமல் இருப்பதே காதல்களாகிய நாங்கள் செய்த நற்பேறு. துழிப்பா. ஊரார் வாயில் காதல் கிசுகிசு உயிர் போகாமல் அதுவே காப்பது. நம் நல் பாக்கியம் அவர்கள் அதை அறியாதது. 1142. மலர் அன்ன கண்ணாள் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர். பூ போன்ற கண்களை உடைய தலைவியின் அருமை தெரியாமல் ஊர் மக்கள் எங்களை பற்றி வதந்தி பேசி அவளை எனக்கு கொடுத்தனர். துழிப்பா. அப்பெண் அருமை அறியாது புரழி பேசிய ஊரார் பூவிழியாழை அழித்தனர் எனக்கு. 1143. உராதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்றன்ன நீர்த்து. ஊர் மக்கள் அறிந்த வதந்தி நடக்காதோ அது நடக்காமலே நடந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. துழிப்பா. புரளி மெய் ஆகாதோ நடவாதது நடந்ததாக உணர்வு. 1144. கவ்வையால் கவ்விது காமம் அதுகின்றேல் தவ் என்னும் தன்மை இழந்து. கிசு கிசுவால் மலர்கின்றது காதல் அது இல்லையென்றால் அதன் இயல்பை இழந்து அது வாடிவிடும். துடிப்பார். காதல் வதந்தியால் வளரும் இல்லையேல் இயல்பிழந்து சுருங்கிவிடும். 1145. கழித்தொரும் கள் உண்டல் வேட்டு அற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது. மது கள் குடிக்க குடிக்க மேலும் குடிக்க வேண்டும் என்ற வேட்கையை தூண்டும், அதிகப்படுத்தும். அதுபோல் வதந்தி பேசப்படும் போதெல்லாம் காதல் மேலும் இனிக்கிறது. துழிப்பா. மது குடித்தால் மேலும் குடிக்க தோன்றும். வதந்தி பேச பேச காதல் மேலும் இனிக்கும். 1146. கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. தலைவனை தலைவி கண்டது ஒரு நாள்தான். ஆனால் ஊரார் நிலாவை பாம்பு விழுங்குவதாக கற்பனை செய்து பேசுவதல் போல் அவர்களை பற்றியும் தூற்றி பேசுகிறார்கள். துழிப்பார். காதலர் சந்திப்பு ஒரு நாளே ஊரார் புரளி பாம்பு மதியை விழுங்குதல் போன்றே. 1147. ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீழும் இந்நோய். காதல் நோய் ஊரார் பேசும் வதந்திகளை எருவாகவும் தலைவியின் தாய் சொல்லும் கடும் சொற்களை தண்ணீராகவும் கொண்டு வளர்கிறது. துடிப்பார். காதல் நோய்ப்பயிர் வளர்ப்பது ஊரார் புரளியும் தாயின் கடும் சொல்லும். 1148. நொய்யால் எரி நுதுப்போம் என்று அற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். நெருப்பை நெய்யை கொண்டு அணைக்க முடியுமா? அதை போன்றது வதந்தியால் காமத்தை காதலை தணிப்போம் என்பதும். துழிப்பா. தீயை தணிக்குமோ நெய் காதல் அணைக்குமோ புரளி. 1149. அலர்நான ஒல்வதோ அஞ்சல் ஓம்பு என்றார் பலர்நான நீத்தக்கடை. இதை பலர்நான நீத்தக்கடை அஞ்சல் ஓம்பு என்றார் அலர்நான ஒல்வதோ என்று பிரித்து படிக்க வேண்டும். தலைவன் தலையை விட்டு நீங்கிச் சென்றபோது பலரும் கண்டனர். அவர்கள் முன் தலைவன் தலைவியிடம் பயப்படாதே நலம் காக்க என்று கூறினான். அப்படியும் ஊரார் வதந்தி பேசத்தான் செய்வார்கள். அதற்காக தலைவி வெட்கப்பட அஞ்சப்பட இயலுமா? துடிப்பா. தலைவன் பலர் பார்க்க தலைவியை நீங்கினான் பயமின்றி பார்த்து கொள்ள கூறினான். அப்படியும் மக்கள் வதந்தி பேச தலைவி அதற்கு தலைகுனிய வேண்டுமா? 1150. தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். காதலர்கள் விரும்பும் கிசுகிசுவை ஊர் மக்கள் பேசுகின்றனர். இதனால் காதலன் அவன் விரும்பும் போது காதலிக்க வேண்டிய மனவாழ்வை அழிப்பான். துழிப்பா. தொடங்கியது ஊர் தூற்ற வருவான் தலைவன் மனவாழ்வழிக்க.
இப்படி 10 குரல்பாக்களில் தலைவன் தலைவியை பற்றி, காதலன் காதலியை பற்றி ஊரார் பேசும் புரளியை எடுத்துச் சொல்லியிருக்கிறார் ஐயன். இந்த புரளி பேசுவது பலருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். கிசுகிசு பேசுறது, வதந்தி பேசுறது மிகவும் பிடித்தமான விஷயம். குறிப்பாக யாரை பற்றியாவது ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அவர்களுக்கு அது நன்மை தருகிறதா, பேசுபவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு நன்மை தருகிறதா, அல்லது யாரை பற்றி பேசுகிறோமோ அவர்களுக்கு அது நன்மை தருகிறதா என்று அதை யோசிப்பதே கிடையாது. இந்த புரளியை பற்றி படிக்கும்போது ஒரு கருத்து எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு அறிஞர் சொன்னாராம், ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, ஐயா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த அறிஞர் சொன்னாராம், அந்த விஷயம் உனக்கு நன்மை பயக்குமா, எனக்கு நன்மை பயக்குமா, இந்த சமுதாயத்துக்கு நன்மை பயக்குமா, இப்படி எந்த பயனும் இல்லாத ஒரு விஷயத்தை எங்கிட்ட நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். ரோட்டரியில் 4 வழி சோதனை என்று ஒன்று. இது உண்மையா, இது எல்லோருக்கும் நன்மை பயக்குமா என்று வருவது. அதுபோல் வதந்தியும் புரளியும் பேசுவதற்கு முன்பாக சற்றே யோசிக்க வேண்டும். ஆனால் காதலர்களுக்கு இந்த வதந்தியும் புரளியும் கிசுகிசுவும் எப்படி அவர்களுக்கு உதவி செய்கிறது, எப்படி ஒரு தோழன் தோழியைப் போல அவர்களுடைய காதல் நிறைவேறுவதற்கு உதவி செய்கிறது என்று இந்த 10 குரட்பாக்கள் ஏன் அருமையாக சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய அக்கா இன்சுவை அவர்கள், எதிர்த்த வீட்டு நண்பர் நடராஜன் அவர்கள், கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, சேலம் கொங்குநாடு கலை கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் தெய்வமணி அவர்கள் உள்ளிட்ட பலரும் இதற்கு பின்னூட்டம் அளித்துள்ளீர்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினத்திராளி அவைய கிடமை, சேலம் கள்ளக்குறிச்சி கடவுளும் நல்ல நன்றி. டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.